வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்ப் சூட் ப்ரொஃபஷ்னல் எடிஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்யூனிட்டி எடிஷன் தான் யூஸ் பண்ணோம், விச் இஸ் ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஆக்சுவலாக அப்படி என்ன தான் இருக்குது இந்த பர்ப் சூட் ப்ரொஃபஷ்னலில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நம்ம பார்க்கும்போது என்னெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெப் வர்னபிலிட்டி ஸ்கேனர், இந்த ஸ்கெடியூல், அன்லிமிட்டட் ஸ்கேலபிலிட்டி, சிஐ, அப்புறம் அட்வான்ஸ் மேனுவல் டூல். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஆக்சுவலாக கம்யூனிட்டியில் கிடையாது, வெறும் எசென்ஷியல் மேனுவல் டூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ப்ரொஃபஷ்னல் இந்த என்டர்பிரைஸை விட்டுருங்க, இதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகே, அட்லீஸ்ட் ப்ரொஃபஷ்னலாச்சும் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும். பிகாஸ் $400 பர் இயர் வருது. $400 எனக்கு தெரிஞ்சு ஓகே, ஸோ இப்போதைக்கு எவ்வளோ இருக்கும்? $400 பார்க்கும்போது நவ் இட் கம்ஸ் அரவுண்ட் லைக் ஒரு 28,000 அந்த மாதிரி வருது. அவ்வளோ ருப்பீஸ் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராமிங்குள்ளே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இறங்கி வேலை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் $400 ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த பர்டிகுலர் டூலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஆஸ் அ பெனட்ரேஷன் டெஸ்டர் அண்ட் பக் பவுண்டி ஹண்டிங்காக இருக்கட்டும், எனக்கு ப்ரொஃபஷ்னல் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெப் வர்னபிலிட்டி ஸ்கேனிங், ஆட்டோமேட்டட் ஸ்கேனர் இருக்குது, இதில் இல்லை, அவ்வளோதான். ஓகே, இந்த அட்வான்ஸ் மேனுவல் டூல்ஸ் இதில் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. ஆனால் எசென்ஷியல் மேனுவல் டூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த பர்ப் சூட் கம்யூனிட்டி எடிஷனில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப் வர்னபிலிட்டி ஸ்கேனரை வந்து ஆக்சுவலாக அவங்க எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, என்னோட கம்யூனிட்டி எடிஷனுக்குள்ளே போகிறேன். இந்த இடத்துல நியூ ஸ்கேனுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் அது மட்டும் கிரே கலரில் இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அது சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது மேலே நான் சும்மா மவுஸ் வச்சாலே ஒன்லி அவைலபிள் இன் ப்ரோ, பர்ப் சூட் ப்ரோ. ஒன்றுமே இல்லை கைஸ், இதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து யூஆர்எல் கேட்கும். நீங்கள் என்ன யூஆர்எல்லை வர்னபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த யூஆர்எல்லை அந்த இடத்துல போட்டு ஸ்கேனுன்னு கொடுத்தீங்கன்னா பர்ப் சூட்டே உங்களோட பாதி வேலையை முடிச்சிடும். விச் மீன்ஸ் அதில் என்னென்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி வேல்யூ பாஸ் ஆகுது, அதில் வந்து இந்த பர்ப் சூட் டிஃபால்ட்டாக சில வேல்யூஸை போட்டு அதுவே செக் பண்ணி பார்க்கும். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இருக்கா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக அதுவே செக் பண்ணி பார்த்துட்டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். லைக் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் சொல்கிறேன் பாருங்கள், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நம்மளுக்கு கீழே கொடுத்துரும். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரியல் வெப்சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டும். ஓகே, அண்ட் வேறு என்ன ஒரு முக்கியமான ஒன்று வந்து இது. ஓகே, ஸோ வர்னபிலிட்டி ஸ்கேனிங் பண்ணோம். இதுதான் ஆக்சுவலாக அவங்க வர்னபிலிட்டி ஸ்கேனிங்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டெண்டருக்கு போனோம் பார்த்தீங்களா, அதில் பி ஆப் ஸ்டோரில் வந்துட்டு நிறைய இது வந்து பர்ப் சூட் ப்ரோ இருந்தால் தான் அவங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ இது ஒன்று ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த பர்ப் சூட் ப்ரொஃபஷ்னலில் ஆட் ஆகிருக்கு. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஆனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஸ்கேன்ன்ற ஆப்ஷன் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா உங்களோட ஒர்க்கோட லோடை கொஞ்சம் குறைக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிகினராக நீங்கள் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, டு நாட் கோ ஃபார் ப்ரொஃபஷ்னல். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் டெஸ்டிங்லேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வெப்பை கொடுத்தா உங்களுக்கு டெஸ்ட் பண்ண தெரியும்ன்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்கள் திங்க் பண்ணுங்கள் வெதர் நீங்கள் பர்ப் சூட் ப்ரொஃபஷ்னல் வாங்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த டைமில் எதுக்கு நான் உங்களை திங்க் பண்ண சொல்கிறேன்னா, அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது டார்கெட் கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி வர்னபிலிட்டி ஸ்கேனரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக ஸ்கேன் பண்ணி டக்குன்னு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் டக்குன்னு போயிடலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு நீங்கள் வந்து இந்த வர்னபிலிட்டி ஸ்கேனர் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வர்னபிலிட்டி ஸ்கேனர் வந்து அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் ஸோ மெனி டைம்ஸ் உங்களுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் தான் வரும். விச் மீன்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்னென்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு எல்லா ஆன்சருமே ஃபேக்காக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, மேனுவலாக டெஸ்ட் பண்ணுங்கள். மேனுவலாக டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா வர்னபிலிட்டியும்
பக்காவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், மேனுவலாக செக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்காக ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வர்னபிலிட்டி ஸ்கேனிங்கில் வர அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை விட பெரிய ப்ராப்ளம் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி எப்போவுமே எந்த இடத்துலையுமே நம்ம கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் மேனுவல் டெஸ்டிங்கும் பண்ணணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய கம்பெனிஸில் வந்து எல்லாருமே ஸ்கேனரை டிபெண்ட் பண்ணியே நிறைய கம்பெனிஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. இன்னும் அவங்க ஸ்கேனரில் வர அவுட்புட்டே எடுத்துகிட்டு இதுதான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. எப்போவுமே எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணாலும் அதை நீங்கள் ப்ராப்பராக மேனுவலாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வெதர் அந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஈவன் இன் பக் பவுண்டியில் ஆல்சோ, பக் பவுண்டியில் நீங்கள் மேனுவலாக டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் இருந்தால் தான் நீங்கள் வந்து சப்மிட்டே பண்ண முடியும் உங்களோட ரிப்போர்ட்டை. இல்லைனா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு வர்னபிலிட்டி ஸ்கேனரில் வர அவுட்புட்டை எடுத்து நீங்கள் அதை ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் மேனுவலாக பண்ணி எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, என்ன பேலோட் கொடுத்தா இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் பக் பவுண்டியில் இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் வெப்பன் டெஸ்டிங் அப்போ கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் எடிஷன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் 1க்கு 2 வாட்டி நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமா. ஓகே, ஸோ இது வாங்குறதால நம்மளுக்கு வந்து ஒர்த் இருக்கா, ஏதாவது ஒர்த் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு தென் யூ கோ அண்ட் ப்ரொசீட். ஓகே, ஸோ இதுதான் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக நான் வந்து ப்ரொஃபஷ்னல் எனக்கு தேவையில்லை. பிகாஸ் நான் எல்லாமே மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு ப்ரொஃபஷ்னல், எனக்கு ஆட்டோமேட்டட் ஸ்கேனர்ஸ் எனக்கு எதுவுமே தேவையில்லை. Okay, that's all guys. So that's all from my side. So thank you so much for watching this video.